கடும் போட்டியை தான் இந்தியா கூட்டணி கொடுத்துருக்கா. ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை கருத்து கணிப்புகள் அங்கே என்டிஏ வரும், பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. அப்போ கடும் போட்டியை தான் உங்கள் கூட்டணி கொடுத்துருக்கோம். முதல்ல கருத்து கணிப்புகள் எல்லாமே கருத்து கணிப்புகளாக இருக்கா இல்லை கருத்து திணிப்புகளாக இருக்கான்றதான் நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே போன நாடாளுமன்றத்திலேயே நம்மளுடைய கருத்து எக்ஸிட் போல்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இங்கே மிகப்பெரிய விவாத பொருளாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு பேச மறுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலளிக்க எலெக்ஷன் கமிஷனும் மறுக்குதுன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ராகுல் காந்தி அவர்களுடைய ஹெலிகாப்டரை செக் பண்றாங்க, ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய ஹெலிகாப்டரை செக் பண்றாங்க. தொடர்ந்து எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருடைய ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதாவது ரவீந்திர பட்னாவிஸுடைய அவருடைய பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. எங்கே செக் பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிறாரு, அங்கே ஃப்ரிஸ்கிங் இருக்குன்னு அவருக்கும் தெரியும். அந்த ஃப்ரிஸ்கிங் இருக்கிற இடத்துக்குள்ளே எப்படி அவர் பணமோ இல்லை வேறு எந்த பொருளோ கொண்டு வர போகிறாரு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற எந்த பொருளை அவர் கொண்டு வர போகிறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ன சார் செக்கிங்கு? இதெல்லாம் யாருக்காக கண் துடைப்புக்காக செய்கிறீங்க? இது மாதிரி ஒரு நாடகம் எல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யுதுன்னு பார்க்க முடியுது. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ரிஸ்கிங் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்திருப்பார் ரவீந்திர பட்னாவிஸ் அவர்கள். அப்போ அங்கே இருக்கிற இடத்துல நீங்கள் செக் பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி பாருங்கள், நாங்கள் இந்த ஆளுங்கட்சியின் மீதும் நாங்கள் உடனே நாங்கள் எல்லா வகையான சோதனைகளும் ஈடுபடுத்துகிறோன்னு யாருக்கு கண் துடைப்பு காட்டுறீங்க? அப்போ இதெல்லாம் தெரியுதுல்ல, மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. மக்களுடைய பார்வை என்பது இவர்கள் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக சொல்லி வந்தாங்களே, இன்றைக்கு கூட நம்மளுடைய மக்கள் பெண்களுக்கான உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்குற இன்றைக்கு ஆளுகின்ற நம்மளுடைய தமிழக மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய காசை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை காசு நாங்கள் 1000-2000 ரூபா கொடுக்க மாட்டோம்னு பேசினாங்க. இங்கே மாஜி லடுக்கி பஹன் சொல்லிட்டு போன நீங்க பாருங்க, சும்மா சொல்லன்னு எங்க நெட்ல அடிச்சு பாருங்க, சொன்னாங்களா இல்லையான்னு இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறதெல்லாம் இல்லன்னு சொல்லவே கிடையாது. எத்தனை டைம் இல்லன்னு சொல்லுவீங்க? நான் இப்ப ஆன்லைன்ல அப்படியே அடிச்சு காட்டிட்டேன்னா என்ன சொல்றீங்க? அடிச்சு காட்டுங்க. நீங்க பதில் சொல்லுங்க எஸ். சூர்யா. நீங்க யூடியூப்ல நான் சொல்றேன் கேளுங்க, பிச்சை காசு என்று இருக்கக்கூடிய இங்க கொடுக்கக்கூடிய தொகையை நிர்மலா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு சொன்ன வீடியோ இப்ப நீங்க போட்டீங்கன்னா இப்பவே வாக் அவுட் பண்ணிடுறேன். நான் இந்த தெளிவா காட்டுறேன். அவர்கள் தெல்ல தெளிவாக சும்மா இங்க பாருங்க, நீங்க வாக் அவுட் பண்றனாலலாம் இல்ல, சொன்னாங்களா இல்லையா அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பண்றேன். நீங்களே ஏன் ப்ளே பண்ண மாட்டீங்க? ப்ளே பண்ணுங்க. ஏங்க நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் சார். நான் அடுத்த சுற்றுல ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்ல வர கருத்து சொல்லிரணும்ல. கண்டிப்பா ப்ளே பண்ணி காட்டுறேன். அதே நேரத்துல இப்ப சொல்றீங்க பிச்சை காசுன்னு மறுத்தாங்கன்றீங்கல்ல. 1500 ரூபா மகாராஷ்டிராவில் மாஜி லடுக்கி பஹன் யோஜனான்னு சொல்லிட்டு கொடுத்து அதில் 50% பெண்கள் இன்னைக்கு பயன்பெற்று வராங்க. நீங்கள் தான் ஃப்ரீ பீஸ்க்கு எதிரானவர்களாச்சே, பெண்களுக்கான திட்டங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிக்காதாச்சே. அதுதான் இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். 2100 ரூபாய்க்கு ஒரு 1500 ரூபாயிலிருந்து வெற்றி பெற்று விட்டால் 2200 ரூபா அக்வின் ஷிண்டே அவர்கள் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு இது ஒரு பிரச்சாரம் பாருங்க மக்கள் இடத்துல. அதுல பயனுற பெண்கள் அங்க இருக்கக்கூடிய 50% வாக்காளர் பெண்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இது எந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போகுன்ற நான் என்ன கேட்கிறேன், உங்கள் இடத்துல நலத்திட்டங்கள் இருந்தா நீங்க ஏன் அந்த இலவசங்களை பத்தி அதிகமான பிரச்சாரங்கள் மேற்கொள்றீங்க, அதிகமான திட்டங்களை அறிவிக்கிறீங்க? நீங்க எங்களை கேள்வி கேட்கறீங்கல்ல, தமிழ்நாட்டுல ஒரு இலவச திட்டம் அறிவிச்சா உடனே நீங்களும் 3000 இல்ல இருக்க கம்ப்ளீட் பண்ண விடுங்க. இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் சொல்லலையா, இலவசங்களை அள்ளிவாரி இறைத்து உங்களை எல்லாம் அபகரிக்க பார்க்கிறார்கள் ஆளுங்க எதிர்கட்சியினர்னு சொல்லலையா அவரு? இந்திய நாட்டு பிரதமர் பிரச்சார மேடைகளிலே சொன்னார்ல. என்ன பிரச்சாரங்களை நீங்க மேற்கொண்டீங்க இந்த முறை? நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சில 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 மதத்துக்கு எதிராக அப்படின்னு குறிப்பிட்டு பேசலையா? எத்தனை இடத்துல பேசுனீங்க நீங்க? ஏன் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசலையா? அப்போ இந்த முறை அவர்கள் எடுத்திருக்க எல்லா இடத்துலையுமே பாருங்க, நீங்க 80-20 பாலிடிக்ஸு, 80-20 பாலிடிக்ஸு இல்லைன்னா புல்டோசர் மாமா பாலிடிக்ஸ், இதை தான் இவங்க முன்னெடுத்து காட்டுவாங்க. சமத்துவத்தையோ சமூக நீதியோ இடஒதுக்கீடு மராத்தா மக்களுக்கான இடஒதுக்கீடு அங்கே பிரச்சனையா இருக்கே, அதை நீங்க சரி பண்ணிட்டீங்களா?
ஷிண்டே அவர்கள் சரி பண்ணிட்டாரா? சரி, கேட்போம். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து வரக்கூடிய தேர்தல் எலெக்ஷன் கவுண்டிங் இன்னைக்கு பார்க்க தானே போறோம். சரி, கேட்போம். இன்னும் டீட்டெயிலாக பேச ஒரே நிமிஷம். ஒரே ஒரு பதில். அதாவது இந்த பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை கொடுக்கின்ற திட்டத்தை இந்தியாவிலேயே முதலில் அமல்படுத்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அமல்படுத்திய மாநிலம் மத்திய பிரதேசம். மாதம் மார்ச் 2023. தமிழகத்தில் அமல்படுத்தியது செப்டம்பர் 2023. அது எப்படி நாங்க அமல்படுத்தின ஒரு திட்டத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பிச்சை காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொய்யான தகவல்களை பேசுவது முழு பூசணிக்காவை சோற்றில் செய்ய வேண்டாம். இந்த திட்டத்துக்கு முழு கிரெடிட் பிஜேபி மட்டும்தான் கிடைக்கும். கேட்போம். நான் இந்த நேரத்தில் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் வந்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். டாக்டர் சுமன் சி, இந்த 2 கணிப்புகளையுமே பார்த்துருப்பீங்க. இதுல ஜார்க்கண்ட்ல வந்து சில கணிப்புகள் வந்து இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரா முதல்ல எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது எக்ஸிட் போல் எல்லாம் வச்சு நம்ம எதையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹரியானாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், இதே எக்ஸிட் போஸ்டர் என்ன சொன்னாங்க, என்ன வந்தது முடிவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே நமக்கு தெரிஞ்சது. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் லைக் டு பி காஷியஸ். அதாவது இது வந்து கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல 2 கருத்து கணிப்புகளை தவிர மற்ற அனைத்து கருத்து கணிப்புகளும் வெற்றி பெறும். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாகத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அந்த அது யார் பக்கம் தாயும் அப்படிங்கிறது 23ஆம் தேதி தெரியும். பட் இந்த கருக்கணிப்புகளை வைத்துக் கொண்டு எக்ஸிட் போலாக இருக்கட்டும், ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வருவது கஷ்டம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு முடிவை யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தினம் வந்து வரக்கூடிய முடிவுகளை தாண்டியே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இதுதான் இந்த சிவசேனாவாக பிரிவுகளாக இருக்கட்டும், என்சிபி பிரிவுகளாக இருக்கட்டும், ஒருவர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறது வந்து சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. புதிய கரிசனைகள் பாக்குறீங்களா? பிரிந்தவர்கள் ஒன்று சேர கூட தேர்தல் முடிவுக்கு பிறகு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. இப்போ உதாரணத்துக்கு மகாயுத்தி ஒரு 20 சீட்டு கம்மியா, அவங்களுக்கு மெஜாரிட்டியை விட 20-25 சீட்டு கம்மியா இருந்தாங்க, அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசம். ஏன்னா மகாவிகாஸ் அகாடி காங்கிரஸ் சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேக்கும் மெஜாரிட்டி மட்டும் கிடைத்தா போறாது, மெஜாரிட்டிக்கு மேல ஒரு 15-20 சீட்டு கிடைக்கலாம். மகாயுத்திக்கு மெஜாரிட்டி அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஒரு 110-120 வந்த கூட மீதி வந்து அது வந்து ஏற்பாடு பண்ணுவதற்கான வழிகள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால எனக்கு என்னன்னா, ஏன் நான் அவங்களுக்கு எட்டு கொடுப்பேன்னா இந்த காரணத்தினால மெஜாரிட்டியை உருவாக்குவது எப்படி, மெஜாரிட்டி வாக்காளர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ அந்த மெஜாரிட்டியை உருவாக்குவது எப்படி என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். பாஜகவுக்கு அவர்களுக்கு அதுக்கு செய்ய வேண்டிய அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக மகாவிகாஸ் அகாடி வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தது 160 இடங்களில் வெற்றி பெற்றால் தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இல்லாட்டி உடைச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு ஆட்சி அமைத்தால் கூட ஒரு 3-4 மாசத்துல உடைச்சு ஒரு ஃபேக்ஷனை இழுத்து ஏதாவது திருப்பியும் பழைய மாதிரி கடந்த 5 ஆண்டுகள் எப்படி சென்றதோ அதே மாதிரி மகாராஷ்டிரால பிரச்சனைகள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நிறைய புதிய பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க டாக்டர் சுமன் சி.